வணக்கம், என்னோட பெயர் டாக்டர் விக்னேஷ். நான் கடந்த 20 ஆண்டுகளாக திண்டுக்கல் ராஜராஜேஸ்வரி மருத்துவமனையில் எறும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணராக பணியில் உள்ளேன். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. சர்ஜரிக்கு முன்னாடி நீங்க எப்படி உங்களை தயார் பண்ணிக்கணும், இது ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பேர் கேட்பாங்க, டாக்டர் நான் எப்போ வேலைக்கு போகலாம் அப்படின்னு. ஓப்பனா சொல்லணும்னா, ஒரு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சாச்சுன்னா ஒரு செடென்டரி கைண்ட் ஆஃப் ஒர்க், உட்காந்துட்டு வேலை செய்யற மாதிரி ஒரு வேலை என்றால் ஒரு 5 நாள்ல இருந்து 10 நாள்லயே நீங்க உங்களுடைய ஒர்க்கை ஆரம்பிச்சிடலாம். அந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சதுக்கு அப்புறமேல இருக்கக்கூடிய வலி பாத்தீங்கன்னா அதுவும் ஒவ்வொரு நோயாளிக்கும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஸோ மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 10 days நீங்க ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ், இப்போ கிராமத்துல இருந்து வந்து கேட்கறாங்க, டாக்டர் நான் எப்போ திரும்ப விவசாயத்துக்கு போகலாம், எப்போ தோட்டத்துக்கு போகலாம், அதுக்கெல்லாம் மினிமம் 6 வாரம் நம்ம டைம் கொடுக்கணும். அந்த புண்ணு நல்லா ஆறணும், அவங்க பிசியோதெரப்பி பண்ணி பழைய மாதிரி கால் நல்லா மடக்க நீட்ட செய்யணும், வலி இருக்கக்கூடாது, அவங்க எந்த சப்போர்ட் இல்லாம நல்லா நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுக்கு அப்புறமேல அவங்க பழைய மாதிரி எல்லா வேலையும் செய்யலாம். அதனால நீங்க அந்த அறுவை சிகிச்சைக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுடைய வீட்டையும் கொஞ்சம் ரெடி பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமேலும் உங்களுடைய சுத்தமான ஒரு சூழ்நிலை இதுல ரொம்ப முக்கியமா நீங்க பார்த்துக்கணும். நீங்க இருக்கக்கூடிய இடம், உங்களுடைய ரூம், பாத்ரூம், இது எல்லாமே கொஞ்சம் ரெடி பண்ணணும். ஏன்னா எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் மோஸ்ட்லி இந்தியன் டைப் ஆஃப் ரெஸ்ட் ரூம்ஸ் தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம முன்னாடியே ரெடி பண்ணிக்கணும். ஏன்னா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சதுக்கு உடனே இமீடியட்டா போய் நீங்க இந்தியன் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்யணும். ஒரு சப்போஸ் இது அவங்க வீட்டுல போய் தானே அவங்க சமைச்சுக்கணும்னு நினைச்சாங்கனாலுமே அது கொஞ்சம் சிரமம். முக்கியமா பெண் நோயாளிகள் அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு மாசமாவது அவங்களுக்கு யாராவது சமைக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் எல்லாமே பார்த்து அதை ரெடியா வச்சுக்கணும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் சுத்தம் தான். ஏன்னா நம்ம சர்ஜரி பண்ணிட்டு பெரும்பாலும் 4வது நாள் 5வது நாள் நாங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடும். அங்கேயும் போய் ரொம்ப ஒரு சுத்தமான ரூம்ல இருக்கணும். காலை எப்பவுமே கிளீனா வச்சுக்கணும். அந்த ஆபரேஷன் பண்ண பகுதியில எந்த ஒரு நீரோ எந்த ஒரு அழுக்கான பொருளோ அதுல வராத அளவுக்கு நீங்க சுத்தமா அவங்கள பாதுகாத்துக்கணும். அடுத்தபடியா வந்து நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், சரிங்க டாக்டர் இதுல வந்து என்னென்ன பிரச்சனைகள் இதுல ஏற்படலாம், அதை பத்தி எங்க கிட்ட சொல்லுங்கன்னு கேட்பாங்க. நாங்க பெரும்பாலும் இந்த காமனான காம்ப்ளிகேஷன்ஸை நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். கேட்கறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு நல்ல தியேட்டர் செட்டப்ல ஒரு நல்ல அனுபவம் உள்ள ஒரு மருத்துவர்கிட்ட நீங்க இந்த மாதிரி சர்ஜரி பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி. அதே சமயத்துல அதனுடைய காம்ப்ளிகேஷனோ அது பின்விளைவுகள் ஏதாவது ஒரு விபரீதம் ஆகும் போது அது சரி பண்ண முடியாமலாம் கிடையாது. எதையும் ஒரு ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்ப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில வந்து இன்ஃபெக்ஷன். ஸோ இன்ஃபெக்ஷன் வராம இருக்கணும்னா கண்டிப்பா நம்ம ஆப்ரேட் பண்ற தியேட்டர் ஒரு நல்ல அறுவை சிகிச்சை அரங்கமா இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லேமினா எஃப்ளோ தியேட்டர்ல பண்ணணும். அதே சமயத்துல போஸ்ட் ஆபரேட்டிவா நீங்க இருக்கக்கூடிய அந்த ரூம், உங்களை பாதுகாக்கிற விதம் கம்ப்ளீட்டா ஸ்டெரைலா இருக்கணும். அந்த ட்ரெஸ்ஸிங் மாத்துறது, அந்த புண்ணுக்கு கட்டு போடுறது எல்லாமே கம்ப்ளீட்டா சுத்தமா செஞ்சோம்னா கண்டிப்பா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அடுத்த சில காம்ப்ளிகேஷன், ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா கால்ல ரத்தம் கட்டிக்கும், ஒரு சிலருக்கு ஒரு ஃபீவர் வரலாம், இல்ல புண்ணு ஏதாவது ஒரு இடத்துல லேசா ஆறாம போகலாம். இதெல்லாமே வந்து இம்மீடியட் ஏர்லி காம்ப்ளிகேஷன்ஸ் சொல்லுவோம். பட் இது எல்லாமே நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். இப்போ எங்க ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா, நீங்க 5 நாள் கழிச்சு உங்க டாக்டர் உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாரு, போயிட்டு ஒரு 10 நாளோ 20 நாளோ கழிச்சு வாங்கன்னு சொல்லுவாரு. அந்த டைம்ல உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய ஆபரேஷன் பண்ண சைட்ல இருந்து ஒரு சின்ன கசிவோ அல்லது ஒரு கண்டினியூஸா ஒரு காய்ச்சலோ அல்லது கண்டினியூஸா ஒரு பெயின், ஒரு வலி இருந்துகிட்டே இருந்ததுன்னா தயவு செய்து வெயிட் பண்ணாதீங்க, உடனடியா உங்களுடைய மருத்துவரை போய் பாருங்க. ஏன்னா எந்த காம்ப்ளிகேஷனாக இருந்தாலும் நம்ம எவ்வளவு சீக்கிரமா அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் செய்யறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல ரிசல்ட்டும் எதிர்பார்க்கலாம். ஸோ ஓரளவுக்கு உங்களுடைய காமன் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பேன்னு நான் நினைக்கிறேன். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைனா என்ன, அதனுடைய செலவு, அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி நீங்க என்னென்ன செய்யணும், அறுவை சிகிச்சைக்கு பின்னால் நீங்க எப்படி உங்க உடம்ப பார்த்துக்கணும், இதெல்லாமே ஓரளவுக்கு நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா சோஷியல் மீடியா மூலமா உங்களுடைய கொஸ்டின்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோஸ் அதையும் நாங்க கிளாரிஃபை பண்றோம். அதனால இனிமேல் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைன்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமா நீங்க செஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ராப்பரா என்கொயர் பண்ணிட்டு நீங்க அடியலான கேண்டிடேட்டா உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க, இதெல்லாம் உங்களுடைய மருத்துவரிடம் கேட்டுக்கொண்டு அதுக்கப்புறமேலு இந்த ஆபரேஷனை தைரியமா நீங்க செஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.